திரு இந்துமதி அவர்களின் நெருப்பு மலர் நாவல். இந்த நாவலுக்கு இந்துமதி அவர்களின் முன்னுரை. பூ மாலைகளே புத்தகங்களாகின்றன. என் புத்தகங்களுக்கு அநேகமாக நான் முன்னுரை எழுதினதில்லை. எழுதிய ஒன்றை பற்றி திரும்ப எழுதுவது என்பது என்னை பொறுத்தவரை சற்று கடினமான காரியமாகவே இருந்தது. என் எழுத்தை பற்றி நானே சொல்ல என்ன இருக்கிறது? சொல்ல வேண்டியவர்கள் வாசகர்கள்தானே என்றும் நினைத்திருக்கின்றேன். இந்த என் நிலையில் உள்ள தவறையும் இதன் மூலம் தவறவிட்ட விஷயங்களையும் புரிந்து கொண்டு இனி முன்னுரை எழுதாமல் புத்தகம் வெளியிடக்கூடாது என்கின்ற முடிவிற்கு முதல் முறையாக இப்பொழுது எழுதத் தொடங்கி இருக்கின்றேன். முதல் முன்னுரை எழுதுவதன் மூலம் வசதி எழுத்தை பிரசித்து பிறருக்கு அங்கீகாரம் கொடுத்த பத்திரிகைக்கும் புத்தக வடிவில் வெளிக்கொண்டு வரும் பதிப்பகத்தாருக்கும் ஆத்மார்த்தமான நன்றியை வெளிப்படையாக தெரிவிக்க கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்ட காரணத்தினால் சமீபத்தில் ஒரு பத்திரிகை ஆசிரியர் இது எங்கள் பத்திரிகையில் வெளிவந்தது என்பதை கூட குறிப்பிடவில்லையே என்பதை வருத்தமாகவும் முக்கால் கோபமாகவும் சொன்னார். நான் முன்னுரை எழுதுகின்ற பழக்கத்தை மேற்கொண்டிருந்தால் அவரை அப்படி கோபமடையும் வருத்தமடையும் செய்ய வேண்டி நேர்ந்திருக்காது. இரண்டாவதாக, பாராட்டும் கண்டனமும் அபிப்பிராயங்களும் தெரிவித்த வாசகர்களுக்கு தனித்தனியாக பதில் எழுத முடியாமல் போவதை தவிர்த்து ஒட்டுமொத்தமாக பதில் கூறிவிடலாம். மூன்றாவதாக, இந்த தான் மிக முக்கியமான காரணமாகும். வாசகர்களிடம் இன்னமும் ஒரு தோழமையை ஏற்படுத்துவதாகும். வாசகர்களுக்கு கதை தெரியும். கதை பிறந்த கதை தெரியுமா? பஞ்சாப் கலவரம் தெரியும். அதற்காக எடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகள் பற்றியும் தெரியும். ஆனால் அந்த நடவடிக்கை எப்படி எடுக்கப்பட்டது, யார் யார் அதன் பின்னணியில் இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் தெரியுமா? கதாபாத்திரங்களை தெரியும். அவர்களுக்கான மூல மனிதர்களாக வருபவர்கள் யார் என்று தெரியுமா? நான் என் கதையாகவோ கதாபாத்திரங்களாகவோ கற்பனை ஒன்றை சிருஷ்டிப்பதில்லை. என் பாத்திரங்கள் அட்சய பாத்திரங்கள் அல்ல, இரத்தமும் சதையுமாய் இந்த மண்ணில் உலவுபவர்கள். நான் பார்த்து பேசி பழகியவர்கள் அல்லது குறைந்தபட்சம் கேள்விப்பட்டவர்களாகவாதான் இருப்பார்கள். நிஜ மண்ணின் மூலையில் உதிரிப்பூக்களாக கிடப்பவர்களை என்னுடைய வசதிக்காக நான் பூ மாலையாக கட்டுகின்றேன். அந்த பூ மாலைகளே புத்தகங்களாகின்றன. தேவலோகத்தில் உலவுபவர்களை பிடித்து இழுத்து வந்து நான் புவனேஸ்வரி என்று பெயர் கொடுத்து விடவில்லை, கிருத்திகா என்று அழைக்கவில்லை, அர்ஜுனனாக நாமகரணம் பண்ணவில்லை. அதுபோல்தான் அந்த விஷ்ணு பிரசாத், அனந்தசாமி, சாயிராம் ஆகியோரும். ஒரு ரோஜா மாலையில் அல்லது மல்லிகை மாலையில் சேர்க்கப்பட்ட அத்தனை பூக்களும் ஒரு செடியிலிருந்து பறிக்கப்பட்ட பூக்களாக இருக்க முடியாதல்லவா? அதுபோல் இவர்களும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. அங்கங்கே நான் தனித்தனியாய் பார்த்த மனிதர்கள்தான் இந்த நாவலுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த ஒன்று சேர்தலின் மூலம் மனித நேயத்தை புரிய வைத்திருக்கிறார்கள். உறவு, பந்தபாசம் என்பதெல்லாம் சில சமயம் பெற்ற தாய்க்கும் மக்களுக்கும் இடையே கூட அந்நியமாகி எதேச்சையாக தட்டுப்படும் சில மனித மனங்களிலிருந்து அமிர்த வர்ஷினியாக வெளிப்படுவதை பார்க்கின்றோம். இந்த பணமும் வசதியான வாழ்க்கையும் தரும் மயக்கத்திற்காக பாதையை விட்டு விலகி நடக்கிற அம்மா, அதே நடையில் மகளையும் அழைத்து போய் மாளிகையில் சேர்க்க தவிக்கின்ற தவிப்பு. நிஜ வாழ்க்கையில் இதுபோல அம்மாக்களுக்கு பிறந்த பெண்கள் மனதிற்குள் வெறுத்தாலும் பெரும்பாலும் அம்மா போன அதே பாதையில் போக முற்படுவதுதான் வழக்கம். ஆனால் இங்கே கிருத்திகா அதில் திடமாக இருக்கிறாள். தீர்மானமாக காலை மண்ணில் அழுத்தி ஊன்றி நேர்பாதையை தேர்ந்தெடுக்கிறாள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கின்றாள். ராவணன் எத்தனை வேண்டினாலும் மனம் தளராத சீதையைப் போல நிற்கின்றாள். கார், பங்களா, டெலிவிஷன், குளிர்சாதன பெட்டி இவற்றுக்காக சோரம் போகின்ற பெண்களுக்கு மத்தியில் கிருத்திகா போன்ற சீதைகளாகவும் கொஞ்சம் பேர் இருக்கின்றார்கள். இனிமேலும் இருப்பார்கள். வெறும் இருட்டை காட்டிவிட்டு ஐயோ இருட்டாக இருக்கிறதே என்று அலறுவதில் அர்த்தமில்லை, பிரயோஜனம் ஏதுமில்லை. மாறாக இது இருட்டு, இந்த வழியில் போனால் பாதுகாப்பு குறைச்சல், கல்லும் முள்ளும் குத்தி ரணப்படுத்தி விடுவதுடன் மிருகங்களும் அடித்து போட்டுவிடும் என்பதை இருட்டையும் இருட்டில் நடமாடும் மனிதர்களையும் வைத்து வழிகாட்டுகின்றோம். அதேபோல் கிருத்திகா போன்ற கதாபாத்திரங்களால் வெளிச்சத்தையும் அதன் நன்மைகளையும் எடுத்துச் சொல்லுகிறோம். இரண்டையும் வாசகர்களுக்கு முன்னால் வைக்கிற வேலைதான் நம்முடையது. கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கச் செய்வது
பார்ப்பதை எழுதுவது, எழுதுவதை பார்க்கச் செய்வது, வெறுமனே பார்த்து நகர்ந்துவிட்டு போகாமல் அன்னப்பட்சியாய் மாற வேண்டிய வேலைதான் வாசகனுடையது. சரித்திர நாவல் என்றதும் சோழனும் பாண்டியனும் சேரனும் கத்தியும் குதிரைகளும் கச்சை கட்டிய பெண்களும் தான் என்பதாக பரவலாக ஒரு எண்ணம் நிலவுகிறது. சரித்திர நாவல் என்கின்ற பொழுது பின்னணியில் குதிரையும் வாளேந்திய வீரனும் நிற்பான். இதில் அது மட்டும்தானா சரித்திரம்? அதுவும் இந்திய சரித்திரம். 1948 மகாத்மா காந்தியின் அகிம்சா யுத்தம் சரித்திரம் இல்லையா? சீன பாகிஸ்தான் யுத்தங்கள் சரித்திரம் இல்லையா? ஏன் இப்பொழுதைய பஞ்சாப் இராணுவ நடவடிக்கை நாளைய சரித்திரம் இல்லையா? இந்த சரித்திரத்தில் இடம்பெற்றுவிட்ட இந்த பஞ்சாப் கலவரத்தையும் இராணுவ நடவடிக்கையும் பற்றி தமிழ் வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பஞ்சாப் இராணுவ நடவடிக்கையை முக்கியமாக வைத்து மற்ற கதாபாத்திரங்களை மேல்பூச்சாகி கட்டப்பட்ட கட்டிடம்தான் இந்த நெருப்பு மலர். 2ஆம் உலக யுத்தத்தை விவரிக்கின்ற அமெரிக்க நாவல்களையும் ஹிட்லர் யூதர்களுக்கு இழைத்த கொடுமைகளையும் மிலா 18 எக்ஸடோஸ் போன்ற புத்தகங்களில் படிக்கின்ற பொழுதும் அதுபோல் தமிழில் ஒன்றை எழுதுகின்ற வாய்ப்பு இல்லையே என்று நினைப்பேன். பஞ்சாப் இராணுவ நடவடிக்கை ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் அதை ஓரளவு தீர்த்து வைத்து விட்டது. வெறும் இராணுவ நடவடிக்கை பற்றியும் பொற்கோவில் ஆயுத கிடங்காக மாறிய விதமும் பிந்திரன்வாலை பற்றியும் டெல்லி மேலிட உணர்வுகளை பற்றி மட்டுமே எழுதி கொண்டு போனால் அது வெறும் கட்டுரை. இதுபோல் ஒரு புவனேஸ்வரி கிருத்திகாவோடு அர்ஜுனனையும் அர்ஜுனன் மூலமாக ஜெனரல் வைத்யா ப்ளூ ஸ்டார் ஆபரேஷனை வெற்றிகரமாக நடத்த திட்டம் வகுத்து தந்த லெப்டினன்ட் ஜெனரல் சுந்தர்ஜி, அவரின் வலதுகரமாக ரஞ்சித் சிங், தயாள் இவர்களின் திட்டத்தையும் இம்பி பிசகாமல் நடத்தி கொடுத்து தலைமை தாங்கிய மேஜர் ஜெனரல் குல்தீப் சிங் விரார், அர்ஜுனனை போன்ற ஆயிரம் வீரர்கள், இவர்கள் எல்லோருமே சரித்திர புருஷர்கள் தான். ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் சரித்திரத்தில் இடம்பெறப் போகும் நிகழ்ச்சி. அதனால் இது ஒரு சரித்திர நாவல்தான். முதலாக ஒரு சரித்திர நாவல் எழுதிய பெருமை சந்தோஷத்தை நெருப்பு மலர் எனக்கு கொடுத்திருக்கிறது. இந்த பெருமையும் சந்தோஷமும் எனக்கு கிடைப்பதற்கு 31 வாரங்கள் ஆகின. பத்திரிகையான கல்கியில் இடம் ஒதுக்கி உற்சாகப்படுத்தி எழுத வைத்த திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும், அடிக்கடி என்னை தொலைபேசியில் அழைத்து இந்த கதை பற்றிய கருத்து பரிமாற்றம் செய்து ஊக்குவித்த திரு PS மணி அவர்களுக்கும், புத்தகமாக வெளியிடுகின்ற ரங்கராஜன் பதிப்பகத்தாருக்கும், இனிய சகோதரர் திரு நந்தா அவர்களுக்கும், அன்னப்பட்சியாய் நிற்கும் வாசகர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புடன் இந்துமதி. இனி நாம் கதைக்குள் செல்வோமா? நெருப்பு மலர் பகுதி 1. கீழே அம்மாவின் அறையில் அடித்த அலாரம் மாடியில் இருந்த கிருத்திகாவை தூக்கத்திலிருந்து எழுப்பியது. சட்டென்று விழித்து கொண்டு அவள் கட்டிலின் பக்கத்தில் இருந்த மேஜை விளக்கை போட்டு மணியை பார்த்தாள். 4 அடிக்கவே சில நிமிடங்கள் இருந்தன. அம்மா ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். தான் எழுந்திருப்பதோடு அல்லாமல் தடதடவென்று வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் எழுப்பிவிட்டு விடுகிற சுபாவம் அவளுடையது. அதற்கு பயந்தே நேற்று மாலை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கொண்டாள் கிருத்திகா. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் காலை 7:05 புறப்படுகின்றதாம். நாம் 6:15 வீட்டை விட்டு கிளம்பினால் போதும் அம்மா. காலை நேரத்தில் டிராஃபிக் இருக்காது. 15 நிமிடங்களில் ஸ்டேஷனுக்கு போய்விடலாம். அதனால் என்னை 5 மணிக்கு எழுப்பினால் போரும். நீயும் அப்போதே எழுந்திரு. வழக்கம் போல பரபரவென்று 3 மணிக்கும் 4 மணிக்கும் எழுப்பி அமர்க்கலப்படுத்தாதேம்மா. போவது நான் ஒருத்தி தான். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஆனதால் சாப்பிட கையில் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை. கிளம்புகின்ற பொழுது ஒரு கப் காஃபி மட்டும் தந்தால் போரும். என்ன? அப்பொழுது தலையாட்டிய புவனேஸ்வரி இருப்பு கொள்ளாதவளாக தன் வழக்கமான பரபரப்பினாலும் அவசரத்தினாலும் 4 மணிக்கு எழுந்து விட்டாள். விளக்கை போட்டு, நாகம் எழுந்திரு, மணியாகிவிட்டது பார் என்று சமையல்கார அம்மாளையும் எழுப்பி காஃபிக்கு டிகாஷன் இருக்கச் சொன்னாள். பின்வாசல் வராந்தாவிற்கு போய் பால் வந்து விட்டதா என்று பார்த்தாள். வழக்கமாக பால் பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கும் மூளை காலியாக இருக்கவே உள்ளே வந்து விசாரித்தாள். ஏன் நாகம் இன்னும் முனியம்மா பால் வாங்கிட்டு வரல? நம்ம பூத்துக்கு தான் 3 மணிக்கே பால் வந்துடுதே. நேற்று சாயங்காலம் அவளை வேலை முடிச்சுட்டு போகிறப்ப 100 தடவை சொல்லி அனுப்பினேன். காலையில் குழந்தை ஊருக்கு போகிறா, அதனால் 4 மணிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பாலை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுன்னு. முகத்தை கழுவி புடவை தலைப்பால் துடைத்து கொண்டே சமையலறை கதவை திறந்தாள் நாகம்மாள். நீ சொல்லி அனுப்பியிருக்கே இல்லையோ? அப்படியாண்ணா வந்துடுவா.
நாகம்மல் ஏதோ தூரத்து உறவு, புவனேஸ்வரி மாதிரி யாருமற்ற நிலைமை. அதனால் அவளிடமே வந்து ஒட்டி கொண்டு விட்டாள். வயது வித்தியாசமும் புவனேஸ்வரி கொடுத்திருந்த இடமும் ஒரு மூலையில் அழைக்கிற துணிவை தந்திருந்தன. வந்தால் சரி, இல்லை என்றால் ஃப்ரிட்ஜில் ராத்திரி பால் இருக்குது, எடுத்து சூடு பண்ணி முதல் 2 டம்ளர் காஃபி கலந்துடு. கிருத்திகா எழுந்திரிச்சாச்சா? இன்னும் இல்லை, இப்போ எழுப்புனா கத்துவா. கீசர் போட்டிருக்கேன், தண்ணி சுட்டதும் குளிச்சுட்டு வந்து எழுப்புறேன். கீழிருந்து வந்த கணீர் குரல் ஏற்கனவே தள்ளி எழுப்பி விட்டிருப்பது தெரியாமல் அம்மா பேசியது அவளை புன்சிரிப்பாக சிரிக்க வைத்தது. அம்மா எழுந்த பின் அந்த வீட்டில் வேறு யார் தூங்க முடியும்? யாரை தூங்க விட்டிருக்கிறாள் என்று நினைத்து கொண்டாள் கிருத்திகா. அதுவும் மறுநாள் வெளியூர் பயணம் என்றால் முதல் நாள் ராத்திரி முழுவதும் தூங்காமல் அவ்வப்போது எழுந்து விளக்கை போட்டு மணி பார்த்து, ஏம்மா அலாம் எதுக்காக வச்சுருக்க? இப்படி மணிக்கு ஒரு தரம் எழுந்து நேரம் பார்க்குறதுக்கா? இல்லை கீர்த்தி, எனக்கு தூக்கம் அல்ல. எதுக்காக அம்மா இப்படி அமைதியற்று அலைகிறாள் என்று தோன்றும் கிருத்திகாவிற்கு. இப்பொழுது மட்டுமில்லை, எப்பொழுதுமே அம்மாவிடம் இந்த பரபரப்பு இருக்கின்றது. சின்ன விஷயங்களுக்கு கூட படப்படக்கின்ற சுபாவம் இருக்கின்றது. சாயங்காலம் கச்சேரிக்கு காலையிலிருந்தே வீட்டை அமர்க்கலப்படுத்தி கொண்டிருப்பாள். 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாகமாலை கூப்பிட்டு கொண்டே இருப்பாள். வேலைக்காரி மாடிக்கும் கீழுக்கும் விரட்டுவாள். ஸ்ருதி பெட்டியையும் ஹார்மோனியத்தையும் மாற்றி மாற்றி சரி பண்ணுவாள். அவளின் நிலைகொள்ளாத இயக்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற கிருத்திகாவிற்கு சிரிப்புதான் வரும். தராசு தவளை தோன்றும். தன் சிரிப்பை அடக்கி கொண்டு மெதுவாக கேட்பாள், ஏம்மா, நீ சௌதாமினியோட நாட்டியத்திற்கு பின்னணி பாட போறியா, இல்லை நீயே நாட்டியமாட போறியான்னு சந்தேகமாயிருக்கு. ஸ்ருதிப்பட்டியை விட்டுவிட்டு சரேன்று நிமிர்ந்து மந்தகாசமான அந்த முகத்தை பார்ப்பாள் புவனேஸ்வரி. ஏன் அப்படி கேட்குற கீர்த்தி? அம்மாவின் முகம் வாடுவதை பார்க்கின்ற பொழுது கிருத்திகாவிற்கு சங்கடமாக இருக்கும். கண்களில் மினுமினுக்கின்ற சிரிப்பை அடக்கி கொண்டு சொல்லுவாள், இல்லைம்மா, காலையிலேருந்து நீ படுற அவஸ்தையை பார்த்தா சங்கடமாக இருக்குது. பரதநாட்டிய சிகாமணி சௌதாமணி கூட தன்னை இப்படி அலட்டிக்க மாட்டான்னு தான் தோணித்து. என்ன அப்படி சொல்லிட்டே கீர்த்தி? இதுக்கு பெயர் அலட்டல் இல்லை, கவலை. ஒவ்வொரு பாட்டும் நன்றாக அமையணுமேங்கிற பயம். சௌதாமணியின் நாட்டியம் ஈடுபடணும் என்றால் நான் பாவத்தோடு பாடணும் இல்லையா? டான்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு பாட்டும் முக்கியம்தானே. தன் கேள்வியின் மூலம் அம்மாவை சங்கடப்படுத்தி விட்டதை உணர்ந்து அவளை மென்மையாக பார்ப்பாள் கிருத்திகா. இந்த அம்மாவிற்குத்தான் எதுவும் செய்யலாம் என்று தோன்றும். அவளை நிற்க வைத்து நமஸ்கரிக்க வேண்டும் என்கின்ற வேகமும் வரும். ஒவ்வொரு நிலையிலும் அம்மாவை நிறுத்தி வைத்து மனது சிலிர்ப்படையும். தன்னை வளர்க்க எவ்வளவு பாடுபட்டிருக்கின்றாள் அவள். அழுக்காமல் சலிக்காமல் எவ்வளவு உழைத்திருக்கிறாள். எத்தனை கச்சேரிகள் பண்ணியிருக்கிறாள். டெல்லி, பம்பாய், கல்கத்தா, ஹைதராபாத் என்று எத்தனை ஊர்கள். ஒரு இடத்திற்கு வருத்திருப்பாளா? ஒரு நாள் உடம்பு என்று படுத்திருப்பாளா? மழை, காற்று எதையாவது லட்சம் பண்ணியிருப்பாளா? அத்தனையும் யாருக்காக? தனக்காக. இந்த வீடு, கார், டெலிஃபோன் வசதிகள் யாருக்காக? தனக்காக, தன் படிப்பிற்காக, தன்னுடைய மேன்மைக்காக. மனதிற்குள் நெருப்பு பற்றி கொண்ட மாதிரி அன்பு பிரவகித்து பரவ அதை வெளிப்படுத்துகின்ற வழி தெரியாமல் வார்த்தைகளை அதில் தோய்த்தெடுத்து மெதுவாக பேசினாள் அவள். இல்லைன்னு சொல்லலமானா, இன்ஃபேக்ட் பாட்டு இல்லை என்றால் நாட்டியத்திற்கே மதிப்பில்லை. ஆனால் சாயங்காலம் நடப்போகிற நிகழ்ச்சிக்கு இப்பொழுதிலிருந்தே சிரமப்படுகிறாயே என்று தான் சொன்னேன். ஆனால் இந்த படபடப்பும் பரபரப்பும் அம்மாவின் சுபாவமாகி போயிருந்தன. முன்பெல்லாம் அம்மா இப்படி இல்லை. இந்த அம்மாவை அவளுக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதாவது அப்பா செத்து போவதற்கு முன்னால் 10 வருடங்களுக்கு முன்பிருந்த அம்மா முதலாக சௌதாமினிக்கு பின்பாட்டு பாட ஆரம்பித்திருந்த சமயம். அப்போதெல்லாம் இன்னும் அழகாக இருப்பாள். இப்போது இருக்கிற இந்த தென்னம்போ நிறம் இன்னமும் பளபளக்கும். முகத்தில் அசாதாரணமான அமைதி தெரியும். உடம்பிலும் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் அந்த அமைதி விரவி நிற்கிறார் போல் இருக்கும். கண்கள் சாந்தமாக பார்க்கும். பேச்சு தழைந்து நிதானமாக வரும். அத்தனை அமைதியும் அம்மாவை விட்டு விலகி எங்கோ போய் ஒளிந்து கொண்டு விட்டது என்றுதான் கிருத்திகா ஆச்சரியப்படுவாள். அந்த நிதானம், அமெரிக்கை எல்லாம் போய் இப்பொழுதெல்லாம் சதா கண்களில் ஒரு துருதுருப்பு, எல்லை மீறிய ஆவல், செய்கைகளில் பொறுப்பின்மை, பொறுமையின்மை, பேச்சில் தெரிக்கின்ற படப்படப்பு,
அப்பாவின் மறைவிற்கு பின்தான் அம்மா இப்படி மாறி போய்விட்டாள் என்று கிருத்திகா நினைத்து கொண்டாள். 28 வயதில் 9 வயது பெண்ணோடு தனியாக நின்ற ஆதரவற்ற நிலைமை. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற சங்கடம், இனி வாழ்க்கை எப்படி போகுமோ என்கின்ற பயம், இவை அத்தனையும் ஒன்றாகச் சேர்ந்து அவளை முற்றிலும் மாற்றி இருக்க வேண்டும். அல்லது பாடப்போன இடத்தில் சுற்றி இருந்தவர்களின் பேச்சுகளாலும் செய்கைகளாலும் தானாகவே மாறி இருப்பாள். நான் சொல்கிறேன்னா தப்பாக நினைக்காதே போனா. பாழும் நெற்றியுடன் மேடையில் ஏறி பாடக்கூடாது. அப்படி பாடுவது நன்றாகவும் இருக்காது. கலையை மதிக்கிற காரணத்தினால் சின்ன பொட்டாக ஒன்று வைத்துக்கொள். அம்மா சிவப்பு சாந்தில் கடுகளவு பொட்டு வைத்து கொள்ள ஆரம்பித்தாள். என்ன புவனேஸ்வரி இது, இன்னைக்கு போய் இப்படி நூல் புடவையில் வந்திருக்க? மினிஸ்டர் தலைமை தாங்கிற ஃபங்க்ஷன் இது, பளிச்சுன்னு பட்டு கட்டிட்டு வரக்கூடாது. ஸ்டேஜில் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருக்க போகிறாய் என்றாலும் வருகிற பெரிய மனிதர்கள் கண்ணில் படாமலா போய்விடுவாய். நமக்காக இல்லை என்றாலும் மேடைக்காகவாது பளிச்சுன்னு இருக்க வேண்டாமா? அதில் என்ன தப்பு? அன்றிலிருந்து பட்டு கட்டி கொள்ளத் தொடங்கினாள். அதேபோல் காதில் பெரிதாக வைரத்தோடுகள், மூக்கில் முத்துத்திருகு, தலையில் அடக்கமாக கொண்டே சட்டென்று அம்மாவை பார்க்கின்ற யாருக்கும் அவள் விதவை என்று தோன்றாது. சொல்லி தெரிந்து கொண்டாலும் நிஜமாகவா என்று மாய்ந்து மாய்ந்து போவார்கள். இவ்வளவு நன்றாக இருக்கிறாளே என்று அங்கலாய்ப்பார்கள். ஏம்மா, மேடையில் உட்காந்து பெண்ணே நீ பாடுறது? யார், உனக்கு அக்காவா? எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, உன் முக சாயலாகவே இருக்கேன்னு தான் கேட்டேன். எங்களுக்குள் என்ன உறவு என்பது தெரிந்தால் மேலே பாட்டை ரசிப்பீர்களோ? முகத்தில் அறைகிறார் போல பேச்சுதான். ஆனாலும் அடுத்த கேள்வியை தவிர்க்க இதை தவிர வேறு வழி தெரியவில்லை கிருத்திகாவிற்கு. கேட்டவளின் முறைப்பை லட்சியம் பண்ணாமல் தில்லானாவை ஒரு அலாதிய ஆர்வத்துடன் கவனிக்கின்ற பார்வனையில் இருப்பாள். அதை நினைத்து மெல்லிதாக புன்னகித்து கொண்டே போன போது அம்மா உள்ளே வந்து விளக்கை போட்டு அவளை பார்த்தாள். நீ முழிச்சிட்டு தான் இருக்கியா கீர்த்தி? ஏம்மா, நீ எழுந்து கொண்டதற்கு அப்புறம் இந்த வீட்டில் யாராவது தூங்க முடியுமா? தூங்கத்தான் உன் வெங்கல குரல் விட்டுடுமா? நான் மெதுவாக தானே பேசினேன். சரி, ரயிலுக்கு நேரமாவது, எழுந்து குளிச்சுட்டு கிளம்பு. அவள் போர்வையை விலக்கி கொண்டே எழுந்து உட்கார்ந்து, பேசாமல் நாம் ஒன்றும் பண்ணியிருக்கலாமா? என்ன, ராத்திரியே போய் சென்ட்ரல் ஸ்டேஷனில் படுத்துட்டு இருக்கலாம். இந்த நேரம் கூட ஆகியிருக்காது. அடடே என்று முகத்தை வருத்தமாக வைத்து கொண்டாள் புவனேஸ்வரி. அதை ராத்திரியே சொல்லியிருந்தா செஞ்சே இருக்கலாம். சரி, இந்த தரம் போட்டோம். நவராத்திரி லீவுக்கு நான் காலேஜ் விட்டுட்டு டெல்லியிலேருந்து வருவேல்ல, திரும்பி போகிற போது அப்படியே செஞ்சிடலாம். இப்போ எழுந்து கிளம்புற வழியை பாரு. சென்னையில் இத்தனை கல்லூரிகள் இருக்கிற பொழுது +2வில் தகுதி வாய்ந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தும் மேல் படிப்பிற்காக அம்மா தன்னை தனியாக ஏன் டெல்லிக்கு அனுப்புகிறாள் என்பது அவளுக்கு புரியவில்லை. இங்கே இத்தனை வசதிகளுடன் வீடு இருக்க எதற்காக கல்லூரி ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்க நிற்கிறாள்? இதன் காரணம் என்ன? முன்பின் தெரியாத, பாஷை புரியாத ஊருக்கு ஏன் போக வேண்டும்? ஏமா, என் மார்க்கிற்கு இங்கேயே இருக்கிற அத்தனை காலேஜிலும் கூப்பிட்டு இடம் கொடுக்கிற போது எதுக்காக என்ன டெல்லிக்கு அனுப்புகிற? அம்மாவிடமிருந்து அதற்கு சரியான பதில் வரவில்லை. நீ தனியாக இருந்து பழகணும், அதுக்குத்தான். உனக்கு இன்னும் தைரியம் வரணும் என்றாள். அங்கே மெட்ராஸை விட படிப்பின் தரம் அதிகம் என்றாள். இப்படி எதையோ சொல்லி சமாளித்து பார்க்கவே அதற்கு மேல் கிருத்திகா கேள்வி கேட்பதை நிறுத்தி கொண்டு விட்டாள். எத்தனை கேட்டாலும் அம்மாவிடமிருந்து நிஜமான காரணம் வரப்போவதில்லை. டெல்லி போவதில் தனக்கு ஆட்சேபனை ஒன்றுமில்லாத காரணத்தினால் கல்லூரியில் இடம் கிடைத்தவுடன் பணத்தை கட்டி இப்பொழுது கிளம்பிக் கொண்டிருக்கிறாள். அதற்கு மேல் படுக்க நேரமின்றி சுறுசுறுப்பாக எழுந்து குளித்து வழக்கமாக தன் உடைகளை சல்வார் கம்மீஸிற்கு மாறினாள். அடர்த்தியான தலைமுடியை ரப்பர் வளையத்திற்குள் அடக்கி ஒருபோதும் பவுடர் கண்டறியாத முகத்தில் புருவங்களுக்கு இடையில் சின்னதாக பொட்டு வைத்து கொண்டு கீழே இறங்கி வந்த பொழுது கார் டிக்கியில் சாமான்களை ஏற்றிவிட்டு டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து காரை கிளப்ப தயாராகி கொண்டிருந்தாள் அம்மா. முதல் பிளாட்பாரத்தில் இருந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் அவளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஜன்னலோர சீட்டின் கீழ் பெட்டியையும் ஹோல்டாலையும் அடைத்துவிட்டு ரயிலை விட்டு இறங்கி பிளாட்பாரத்தில் நின்றிருந்த அம்மாவிடம் வந்தாள் கிருத்திகா. சிறிது நேரம் மௌனமாக தூரத்தில் எங்கேயோ வெறித்துவிட்டு பின்னர் சொல்லுமா என்று பார்வையை திருப்பினாள். உனக்கு என் மேலே கோபமா கீர்த்தி? தனக்குள் குற்ற உணர்வுடனும் உறுத்தலாகவும் நின்று கேள்வியை கேட்டே விட்டாள் புவனேஸ்வரி. எதுக்கு? உன்னை டெல்லிக்கு அனுப்புறதுக்கு தான். அதுக்கு எதுக்கு நான் கோபப்படணும்?
இங்கே இருக்கிற கல்லூரிகளை எல்லாம் விட்டுட்டு அங்கே அனுப்புறதுக்கு. ஒரு வினாடி பேசாமல் இருந்த கிருத்திகா நிதானமாக சொன்னாள். கோபம் இல்லையம்மா, ஆனால் காரணம்தான் புரியவில்லை. அப்புறமா பின்னால் தானா புரியும். அப்போது நான் செய்துதான் சரின்னு நீயே உணர்ந்து கொள்வாய். அதற்கு அவளிடமிருந்து பதில் இல்லை. சுற்றி நின்ற மனிதர்களை பார்த்தாள். சின்ன இடைவெளியில் தெரிந்த வானத்தின் நீளத்தை நோக்கினாள். வண்டி புறப்பட வேண்டிய நேரம் நெருங்கிய பொழுது புவனேஸ்வரி மிக அவசரமாக பேசினாள். ஜாக்கிரதையாக இரு கீர்த்தி, போனதும் ஒரு கால் புக் பண்ணி பேசிடு. தனியாக எங்கேயும் வெளியில் போகாது, அதுவும் இருட்டினதுக்கப்புறம் போகவே போகாத. என்ன? சரி என்று தலையசித்த கீர்த்தியா. நேரம் ஆயிடுத்து, நான் வரட்டுமாம்மா என்று கேட்டுவிட்டு சட்டென்று குனிந்து புவனேஸ்வரியின் பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்ட பொழுது இருவருடைய கண்களும் கலங்கின. சரி, நீ போய் ஏறி உட்கார்ந்துக்கோ. ஜன்னல் அருகில் அவள் உட்கார்ந்த பின் கம்பியை பிடித்து கீழே நின்று கொண்டிருந்த புவனேஸ்வரி தன் கைப்பையை திறந்து சின்னதான வெள்ளை அட்டையை கையில் எடுத்தபடி சொன்னாள். நான் ஒருவருடைய பெயரையும் விலாசத்தையும் தருவேன். டெல்லி போன உடனேயே அவரை போய் பார். என்ன? சரி என்றாள். எந்த உதவியானாலும் தயங்காமல் அவரிடம் கேட்கலாம், மறுக்காமல் செய்வார். அதனால் உடனே அவரை போய் பார்த்துவிடு. சிவப்பு விளக்கு பச்சை விளக்குக்கு மாறி ரயில் மெல்ல நகர துவங்கியதும் கூடவே நடந்து வந்த புவனேஸ்வரி தன் கையில் இருந்த விலாச அட்டையை அவள் கையில் திணித்தாள். அவன் பெயர் விஷ்ணு பிரசாத். மறக்காமல் போய் பார். அடிக்கடி கடிதம் எழுது. அவரை பார்த்த விவரத்தையும் எனக்கு தெரியப்படுத்து. அம்மா அத்தனை தரம் அழுத்தி அழுத்தி சொல்லுகின்ற அந்த விஷ்ணு பிரசாத் யாராக இருக்கும் என்கின்ற யோசனையுடன் மெதுவாகவே கையசித்து விடைபெற்ற அம்மாவின் உருவம் ரயிலின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் சீக்கிரமே மறைய கையில் இருந்த விலாச அட்டையை ஒரு முறை பார்த்து பையில் போட்டுக்கொண்டு நிமிர்ந்த பொழுது எதிர்ச்சீட்டில் உட்கார்ந்திருந்த அந்த கம்பீரமான இளைஞன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். யார் இவன் என்ற கேள்வி மனதை ஆழமாக நேரிட ஒரு வினாடி அவனையே பார்த்தாள் கிருத்திகா. நல்ல உயரமாக இருந்தான் அவன். கை விரல்களும் முகமும் காது மடல்களும் அசாதாரணமான சிவப்பில் மின்னின. அவளும் வெள்ளைதான், ஆனால் இது போன்ற சிவப்பு கலந்த வெண்மை இல்லை. தென்னம்பூ மாதிரி மஞ்சள் சேர்ந்த வெண்மை. அவளும் உயரம்தான், ஆனால் அந்த அளவுக்கு உயரம் இல்லை. எழுந்து நின்றால் அவள் அவனின் தோளுக்குத்தான் வரக்கூடும், அல்லது சற்று குறைவாக கூட இருக்கலாம். நாசியும் கண்களும் கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் நினைவுபடுத்த அடர்த்தியாக மீசை வைத்து கொண்டிருந்தான். சாதாரணமாக அந்த முகத்திற்கும் தோற்றத்தின் கம்பீரத்திற்கும் மீசை அந்நியமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு இயல்பாக பொருந்தி இருந்தது. தலைமுடி மிகச் சிறியதாய் நறுக்க வெட்டப்பட்டிருந்த விதத்தில் அவன் இராணுவத்திலோ விமானம் அல்லது கடற்படையிலோ பணிபுரிபவனாக இருக்கலாம் என்று அனுமானித்து உடனே தன் கீழ் உதட்டை லேசாக கடித்து கொண்டாள். அறிமுகமற்ற யாரோ ஒருவனை பற்றி இவ்வளவு ஆராய்ச்சி எதற்கு என்று தோன்றியது. ரயிலில் எதிர் சீட்டில் உட்கார்ந்து வருபவன் டெல்லி ஸ்டேஷனிலோ அல்லது அதற்கு முந்தின எந்த ஸ்டேஷனிலோ இறங்கப் போகிறான். அந்நியன், தமிழ் பேசுபவனாக கூட தெரியவில்லை. வட இந்தியன். பிரயாணம் முழுவதும் அவனிடம் பேசாமல் கூட போகலாம். தென்னிந்தியர்கள் மீது, முக்கியமாக தமிழர்கள் மீது எல்லா வட இந்தியர்களுக்கும் இருக்கிற அலட்சியம் இவனுக்கும் இருக்கலாம் என்ன, அப்படித்தானே இருக்க வேண்டும். முகத்திலேயே அந்த இறுக்கமும் அலட்சிய பாவனையும் தெரிகின்றது. இவன் யாராக, எப்படிப்பட்டவனாக இருந்தால் நமக்கென்ன? மீண்டும் மீண்டும் அவனை பற்றி எதற்காக நினைக்க வேண்டும்? எதிரில் உட்கார்ந்திருக்கின்ற இளைஞனோ, நீ யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போயேன். கிருத்திகா தன் பார்வையையும் நினைப்பையும் இழுத்து ஜன்னலுக்கு வெளியில் திருப்பினாள். பின்னுக்கூடிய மரங்களும் தந்தி கம்பங்களும் வயலில் வேலை செய்த மனிதர்களும் அவளையும் இழுத்து கொண்டு போய் சென்னையில் அம்மாவிடம் நிறுத்தின. அம்மாவின் ஞாபகம் வந்ததும் மனம் கசியத் தொடங்கியது. இத்தனை நேரம் வீட்டிற்கு போயிருப்பாள். என்ன புவனா, ரயில் கிளம்பிடுச்சா? ஏற்றிட்டு வந்துட்டியா என்கிற நாகமணியின் சம்பிரதாயமான கேள்விக்கு வெறுமனே தலையாட்டுவாள். பின் வேறென்ன செய்வாள்? இனி அந்த வீட்டில் எப்படி தனியாக இருக்கப் போகிறாள்? எத்தனை தரம் மாடிக்கும் கீழிக்கும் ஏறி இறங்குவாள்? சின்ன வீட்டை எவ்வளவு முறைதான் சுற்றி வர முடியும்? அம்மாவிற்கு படிக்கின்ற பழக்கமும் இல்லை. மற்ற சராசரி அம்மாக்களைப் போலவே இவளும் தமிழ் பத்திரிகைகளை மேய்கின்றவள், சினிமா கிசுகிசுக்கள் படிக்கின்றவள். ஏதாவது தொடர்கதைகள் படிப்பாளோ என்னமோ கிருத்தியாவுக்கு தெரியாது.
கிருத்திகா படிக்கின்ற புத்தகங்களையும் பத்திரிகைகளும் அம்மாவிற்கு விருப்பம் இருந்ததில்லை. இவள் எழுதுகிற புது கவிதைகள் அம்மாவிற்கு புரிந்ததில்லை. எப்பொழுதாவது எதையாவது எழுதிவிட்டு உற்சாகம் தாங்காமல் மாடியிலிருந்து குதித்து கொண்டு வந்து அம்மாவிடம் படுத்து காட்டுகின்ற பொழுது அவள் வெறுமனே தலையை மட்டும் ஆட்டுவாள். அல்லது இவளின் சந்தோஷத்தை கலைக்க மனசு வராமல், ரொம்ப நல்லா இருக்கு கீர்த்தி, குமுதத்துக்கோ கல்கிக்கோ ஆனந்த விடனுக்கோ அனுப்பேன், பிரசுரிப்பார்கள் என்பாள். சாரி, போம்மா, இதையெல்லாம் அவங்க யாரும் பிரசுரிக்க மாட்டார்கள். இது ராபர்ட் ஃப்ராஸ்ட்லின் ஒரு கருத்தை அடிப்படையாக வச்சு எழுதினது என்று மறுப்பாள் இவள். அப்படித்தான் ஒரு நாள் மேத்தாவின் கண்ணீர் பூக்கள் புத்தகத்திலிருந்து ஒரு கவிதையை படித்துவிட்டு நெஞ்சு தாங்காமல் ஓடி வந்தாள். ஏதோ நிகழ்ச்சிக்கு ஒத்திகை பார்த்து கொண்டிருந்த அம்மாவை கலைத்து அதை கேட்கச் சொன்னாள். அம்மா, கொஞ்சம் உன் பாட்டை நிறுத்திட்டு இதை கேள. புவனேஸ்வரிக்கு எரிச்சலாய் வந்தது. பாடுகின்ற நேரத்தில் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தெரியாதோ இந்த பொண்ணுக்கு? சின்ன குழந்தை மாதிரி இப்படி திபுதிபுன்னு ஓடி வந்து கலைக்கிறதே. கவிதையை எழுதுகிற போது லேசாக ஒரு குரல் கொடுத்து விட்டால் என்னமாக கோபம் வருகிறது. எழுதுகிற போது நடுவில் சின்ன சத்தம் கேட்டால் கூட எழுந்து கலைஞ்சு போருமா? எப்படி என் தலையெழுத்து விஷயம்? கொஞ்சம் இருந்து அப்புறம்தான் வந்து சொல்லேன் என்று சிடுசிடுக்கின்றவளுக்கு பாடுகின்ற பொழுது குறுக்கிட்டால் என் பாட்டு கலைந்து போகும் என்பது தெரியாதா என்ன? ஆனால் புவனேஸ்வரி ஒரு நாள் கூட அப்படி கேட்டதில்லை. மாறாக, என்ன அவ்வளவு முக்கியமான விஷயம் அந்த புத்தகத்தில் இருக்குது? சொல்லு, படிக்கிறேன், கேட்குறியா? விழிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகளோடு தான். எப்படி இருக்கு பாத்தியாமா? 4 வரியில் மனிதன் எண்ணற்ற உயர்வுகளையும் அதனால் அவன் தலையிடப்படுகின்ற விதத்தையும் எத்தனை அழகாக சொல்லியிருக்கார் பாத்தியா? எனக்கு என்னவோ இதை அவர் இந்த தேசத்து பெண்களையும் அவர்களின் நிலைமையையும் நினைத்தே எழுதியிருப்பதாக படுகின்றது. உனக்கு என்னம்மா தோணுது? 4 வரி கவிதையில் நீ என்னென்னமோ சொல்கிற கீர்த்தி. எனக்கு புரிஞ்சதெல்லாம் விழிகள், நட்சத்திரங்கள், விரல்கள், ஜன்னல் கம்பிகள் இவைதான். இதில் இந்த தேசமும் பெண்களும் மனிதனுடைய எண்ண உணர்வுகளும் எங்கிருந்து வந்தன? குபுக்கென்று அத்தனை உற்சாகமும் அடங்கி போகும் கிருத்திகாவிற்கு. ஜடம் என்று மனதுக்குள் அம்மாவை திட்டிக் கொள்ளுவாள். இவள் எப்படி இத்தனை பாட்டுக்களை இவ்வளவு பாவத்துடன் பாடுகின்றாள் என்றே தோன்றும். தன் சந்தேகத்தை உள்ளடக்காமல் ஒரு நாள் கேட்டும் விடுவாள். ஏமா, நீ பாடுற பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுதான் பாடுறியா? ஏண்டி, என் பாட்டுக்கும் இந்த கவிதைக்கும் இப்போ என்ன சம்மந்தம் வந்தது? இல்லை, அர்த்தம் புரியலைன்னா பாவம் வர முடியாதுன்னு தான் கேட்டேன். என்னுடைய இதெல்லாம் முக்கால்வாசி தெலுங்கு பாட்டுக்கள். எனக்கு தெலுங்கு நல்லா தெரிஞ்ச காரணத்தினால எல்லாத்தையும் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு பாட முடியுது. மேலும் அந்த பாட்டெல்லாம் எளிமையாக பக்தி பாவத்தில் அமைஞ்சிருக்கு. உட்பொருளை தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏமா, நீ எங்கே பிறந்த? கும்பகோணத்தில். என்ன படித்த? அங்கேயே தான். என்ன பாஷையில் படித்த? தமிழ். வீட்டில் பேசுகிறது சௌராஷ்டிரம். சரி, இப்போ அப்பா கிட்ட வந்ததுக்கப்புறம் தமிழ். அப்பா அசல் தமிழர் தானே? அதுவும் தஞ்சாவூர் மண்ணிலே பிறந்து தமிழ் வாத்தியாராக இருந்தவர் தானே? ஆமாம். உனக்கு தமிழ் பேச புரிஞ்சிக்க வரும். படித்தது தமிழ் மீடியம். ஆனால் தமிழ் வராது. தமிழ் கவிதை புரியாது. தெலுங்கு நல்லா வரும்னு சொல்கிறியே, அது எப்படிம்மா? அது எப்படின்னா, எங்கள் அப்பா தெலுங்கு. நான் பண்ணிட்ட மாதிரியே எங்கள் அம்மாவும் ஜாதி விட்டு பாஷை விட்டு அப்பா அம்மா சொந்த மனுஷா அத்தனை பேரையும் பகைச்சிட்டு கல்யாணம் பண்ணிண்டா. சின்ன வயசுலேருந்து அப்பா கிட்ட தெலுங்கு நான் பேசுவேன். அதுவும் இல்லாமல் சௌதாமினி தெலுங்கு பேசுகிறவள். அவளோட தான் முக்கால்வாசி நேரம் இருந்திருக்கேன். போம்மா, என் கூடவும் தானே இருக்க. ஆனாலும் உனக்கு தெலுங்கின் மீது இருக்கிற அபிமானம், பற்று தமிழ் மீது இருக்கிறது இல்லையே. இந்த ஞாபகம் வந்தவுடன் சட்டென்று அவளுக்கு அம்மா கொடுத்த விலாச அட்டையும் விஷ்ணு பிரசாத் என்ற பெயரும் நினைவிற்கு வந்தன. விஷ்ணு பிரசாத் என்ற பெயரிலிருந்து அவர் தெலுங்கு பேசுகிறார்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அம்மாவுக்கும் மிகவும் தெரிந்த அல்லது நெருங்கியவராக இருக்க வேண்டும். அதனால்தான் டெல்லி போன உடனேயே அவரை பார்க்க சொல்லி அழுத்தி குறிப்பிட்டாள். என்ன உதவி வேண்டுமானாலும் தாராளமாக கேட்கலாம், மறுக்காமல் செய்வார் என்றாள். அம்மா சொன்ன தாராளம் லேசாக உறுத்தத் தொடங்கியது. யார் இந்த விஷ்ணு பிரசாத் என்பதை ஏன் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் போனோம் என்று தோன்றியது. ஆனால் கேட்டாலும் அம்மா சொல்லியிருப்பாளா என்று சந்தேகமும் வந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.